அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸில் செகண்ட் லெசன். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு, ஜாகிரஃபி முடிச்சாச்சு, இப்போ சிவிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பார்க்காதவங்க வீடியோவில் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அதில் போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் இந்த அன்வான்டான ஸ்டோரி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இங்கே நோட்ஸில் எடுத்தாச்சு. ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, யூனிட் 2 அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த டாபிக் ஒரு நேம்லேயே தெரியும் நமக்கு, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற அந்த வேர்டு வந்துருக்கு. ஈக்குவாலிட்டிங்கிறது எல்லா இடத்துலையும் சரிக்கு சமமான ஒரு நடுநிலையான விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறதான் இங்கே பார்த்துட்ருக்கோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அச்சீவிங் ஈக்குவாலிட்டிங்கிறது நம்ம ஈக்குவாலிட்டியை என்ன செஞ்சிட்ருக்கோம், அடைஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசன் படிக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீஜுடியூஸ்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சுப்போம், ஸ்டீரியோ டைப்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சுப்போம், டிஸ்கிரிமினேஷன்னா மீனிங் என்ன, இன்இக்வாலிட்டினா மீனிங் என்ன. ஸோ லேர்ன் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதை பற்றின மீனிங் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ப்ரீஜுடியூஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மீனிங் பாருங்களேன், டு ஜட்ஜ் அதர்ஸ் நெகட்டிவ்லி ஆர் அஸ் இன்ஃபீரியர் வித்தவுட் ப்ராப்பர் நாலேஜ். ஒருத்தங்களை பற்றி தப்பாக நினைக்கிறது, அவங்கள பற்றி முழுசாக நமக்கு தெரிஞ்சிருக்காது, பட் ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், தப்பாக நினச்சிட்டு இருப்போம். இட் பேஸ்ட் ஆன் ரீஜியன், ஸ்கின் கலர், லாங்குவேஜ், அசன்ட், கிளாத்திங். ஸோ இதன் அடிப்படையில் பேஸ்ட் ஆன் ரீஜியன், ஸ்கின் கலர், லாங்குவேஜ், இதன் அடிப்படையில் நம்ம ஒருத்தவங்க தப்பாக நினச்சிட்டு இருப்போம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஓகே இந்த இடத்துலேருந்து இவங்க வந்தவங்களா, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த மதத்தை சார்ந்தவங்களா, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஓகே இந்த ஸ்கின் கலரில் இருக்காங்களா, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஸோ இந்த மொழி பேசுகிறாங்களா, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ப்ரீஜுடியூஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ என்னென்ன மாதிரிலாம் ப்ரீஜுடியூஸ் இருக்குது, ஜெண்டர் ப்ரீஜுடியூஸ் இருக்குது, ரேசியல் ப்ரீஜுடியூஸ் இருக்குது, கிளாஸ் ப்ரீஜுடியூஸ் இருக்குது, டிசபிலிட்டி ப்ரீஜுடியூஸ் இருக்குது. இந்த ப்ரீஜுடியூஸுங்கன்னா தப்பாக நினைக்கிறது, ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தப்பாக நினைக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜெண்டர் நம்ம என்ன நினைக்கிறோம், தப்பாக நினைக்கிறோம், ரேசியல் மூலியமாக தப்பாக நினைக்கிறோம், கிளாஸ் மூலியமாக தப்பாக நினைக்கிறோம், டிசபிலிட்டினால தப்பாக நினைக்கிறோம், ஒருத்தவங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்களால இது செய்ய முடியாது, அந்த மாதிரி நம்ம ப்ரீஜுடியூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, காசஸ் ஃபார் ப்ரீஜுடியூஸ். இந்த ப்ரீஜுடியூஸ் வர்றதுக்கு என்னெல்லாம் காரணங்களாக இருக்குது அப்படின்னா, சோசியலிசம், கன்ஃபார்மிங் பிஹேவியர், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், அத்தாரிட்டேரியன் பர்சனாலிட்டி, எத்னோசென்ட்ரிசம், குரூப் க்ளாஷர், கான்ஃப்ளிக்ஸ், இது எல்லாமே ஒரு விதமான காரணமாக இருக்குது. என்னன்னா, சோசியலிசம்னா ஒரு சமூகத்தில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, கன்ஃபார்மிங் பிஹேவியர்ங்கிறது நம்ம சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறது, எக்கனாமிக் ஏழைங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறது, அத்தாரிட்டியன் பர்சனாலிட்டி வேலை செய்கிற இடத்துல ஒரு ஹெட்டாக இருப்பான் ஒரு ஆள், அவன் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான், எத்தனோசென்ட்ரிசம்ங்கிறது பிலீஃப் ஒன் குரூப் இஸ் சுப்பீரியர், இவங்க தான் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் சுப்பீரியர் அப்படின்னு அந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுறது, குரூப் கால்ஸ் மற்றவங்கள என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்தாமல் இருக்கிறது, ஈடுபட விடாமல் இருக்கிறது, கான்ஃப்ளிக்ட்ஸ்ங்கிறது பிரச்சனை. இதெல்லாம் ஒரு ஓவராலாக ப்ரீஜுடியூஸ் நடக்கிறதுக்கான காரணங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோ டைப்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங் ஃபார்ம் ஆஃப் ப்ரீஜுடியூஸ். அப்போ ப்ரீஜுடியூஸ்க்கும் ஸ்டீரியோ டைப்புக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ரீஜுடியூஸ் அப்படிங்கிறது வித்தவுட் ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் ரொம்ப தப்பாக நினைக்கிறது, ஸ்டீரியோ டைப்புங்கிறது அதில் இன்னும் உறுதியாகிறது. ஓகேவா? இதுதான். ஸோ ஃபால்ஸ் ஐடியா ஆர் ஃபிக்ஸ்டு இமேஜ் அபவுட் பீப்புள்ஸ், லேர்ன்டு இயர்லி அண்ட் பிகம் ஸ்ட்ராங்கர் வித் ஏஜ். ஓகேவா? லேர்ன்டு இயர்லி, ஆரம்பத்தில் என்ன சொல்கிறது, பிகம் ஸ்ட்ராங்கர் வித் ஏஜ் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ஒரு தாக்கம் இருந்தாலும் டைம் ஆக ஆக அந்த குணத்தில் ஸ்ட்ராங் ஆகுறது, அதான் ஸ்ட்ராங்கர் வித் ஏஜ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் ஆர் நாட் குட் அட் ஸ்போர்ட்ஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினாலே நம்ம பசங்களால தான் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், அதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஆனால் இப்போ கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டால் எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்காங்க, எல்லா விதமான கேம்ஸ்லையும் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சுட்டும் வர்றாங்கல்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் ஷுட் நாட் க்ரை, பாய்ஸை அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஸ்டீரியோ டைப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன் அப்படின்னா, ஒரு பாய்ஸால் இதை செய்ய முடியும், கேர்ள்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, பாய்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதோட என்ன சொல்கிறது அவுட்லைன் தான் இது. பட் ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னென்னா பயாலஜிக்கல் நேச்சரை மாற்ற முடியாது. ஓகேவா? பயாலஜிக்கலாக ஒரு ஆண் இப்படின்னு சொல்லி சில ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. பயாலஜிக்கலாக
ஒரு பெண் இப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஆனால் பாய்ஸ்னால தான் அதை செய்ய முடியும், கேர்ள்ஸ்னால தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இன்பில்ட்டாக பயாலஜிக் நேச்சரை மாற்ற முடியாது. பட் ஆனால் இந்த பயாலஜிக்கல் நேச்சரை தவிர மீதி எல்லாமே இது பையனால் செய்ய முடியும், பொண்ணால் செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்குறான் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து 120 கிலோ வெயிட்டை தூக்கும் வெயிட் லிஃப்டிங்கில், இல்லையா? அது எதனால் நடந்துச்சு? ப்ராப்பர் ப்ராக்டிஸு, அதுக்கான உடற்பயிற்சி, அதுக்கான சாப்பாடு, அதனால் நடந்துச்சு, இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அப்போ பாய்ஸ்னால செய்ய முடியும். சரி, அப்போ கேர்ள்ஸ்னால தான் சமைக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. கல்யாண வீட்டில் பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லேடிஸ் குக்கிங்காக வச்சு பார்த்துருக்கீங்களா? இருக்கவே இருக்க மாட்டாங்க. சாலிடாக ஜென்ஸ் தான். 100 பேர் சமைக்கணுமாலும் ஜென்ஸ் தான், 1000 பேர் சமைக்கணும்னாலும் ஜென்ஸ் தான். சரிங்களா? ஸோ அது இந்த 2 விஷயமே போதும். ஓகே, இதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? அப்போ பாய்ஸோட பயாலஜிக்கல் இது என்ன, கேர்ள்ஸோட பயாலஜிக்கல் இது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய உடல் அமைப்பு, அந்த ஹார்மோன்ஸ் இதெல்லாமே என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு வந்து ஓடி ஆடி அங்கிட்டு இங்கிட்டு போகணும், வெளியே வரணும், சுற்றணும், வேட்டையாடுதல், இந்த மாதிரி இதில் இருப்பாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை பராமரிக்கிறது, இந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் இது என்ன அப்படின்னா, இப்போ கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரெயின் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும், பாய்ஸோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த பயாலஜிக்கல் நேச்சரை தான் மாற்ற முடியாது ஒழிய, ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ன பொதுவான ஒரு விஷயம் தான். அது யார் வேணாலும் செய்யலாம். பாய்ஸ் இப்படி செய்யணும், கேர்ள்ஸ் இப்படி செய்யக்கூடாது கிடையாது. ரெண்டாவது, பாய்ஸ் ஷுட் நாட் கிரைன்னு இருக்கு இல்லையா? அழுவக்கூடாது அப்படிங்கிறது எதுக்காக சொன்னதுன்னா, எதுக்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, என்ன சொல், அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் மனசு உடைஞ்சு போயிருக்க நேரத்தில் நம்ம வந்து யார் அழுதாலுமே நம்ம என்ன சொல்லுவோம், அழுவக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம், அழுவாதீங்க அப்படின்னு. அப்போ அழுவுறதுங்கிறது வந்து அங்கே ஒரு கோழைத்தனமாக பார்க்கப்படுது இல்லையா? ஸோ அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணால். ஆனால் அழுகிறதுங்கிறது ஒரு உணர்வு, அவ்வளோதான். அந்த உணர்வு எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும், எல்லா வயசுலையும் இருக்க தான் செய்யும். அதை வெளிப்படுத்தாமல் வேணால் நம்ம இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம பெரும்பாலும் இந்த ஸ்டீரியோடைப்லாம் எங்கே பார்த்துப்போனா, படத்தில் காட்டுறது அது மாதிரி தான் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்டில் அது மாதிரி தான் இருக்குது, டிவி சீரியல் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட குக்கரு, வாஷிங் மிஷினு இதுக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி இதுனா ஜென்ஸ் வந்து முன்னாடி நின்று பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஆண்கள் வந்து சமைக்கிறதே கிடையாதா, இல்லை வந்து லேடிஸ் வந்து பைக் ஓட்டுறதே கிடையாதா? தப்பு தானே. அதுதான் இவங்க சொல்ல வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறதுனா டிஃப்ரென்ஸ் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஈக்குவாலிட்டினா சமமானது, இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது சமம் இல்லாமல் இடத்துக்கு பேர் தான் இன்இக்வாலிட்டி. எந்த மனுஷனாலும் இருக்கட்டும், ஒருத்தங்களை சேரில் உட்கார வைக்கிறது, ஒருத்தங்களை கீழே உட்கார வைக்கிறது, ஒருத்தங்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறது, ஒருத்தங்களுக்கு அது கம்மியாக சம்பளம் கொடுக்குறது, இதுதான் டிஃப்ரென்ஸ் இன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ டிஸ்கிரிமினேஷனா என்ன? நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் இன்இக்வாலிட்டி சீன் இன் கேஸ்ட், கலர், ஜெண்டர், ரிலிஜியன், ரேஸ். நெகட்டிவ் ஆக்ஷன்னா ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு செயல் பேஸ்ட் ஆன் இன்இக்வாலிட்டி, அந்த ஒரு இன்இக்வாலிட்டினால நடக்கிறது. இதெல்லாம் நடக்கும்னா கேஸ்ட்டு, கலரு, ஜெண்டரு, ரிலீஜியன், ரேஸ், இதன் அடிப்படையில் அது நினச்சுன்னா கண்டிப்பாக அது டிஸ்கிரிமினேஷன். அப்போ இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது எதனால் வேணாலும் நடக்கும். ஒருத்தன் கேஸ்ட்டு, கலரு, ஜெண்டர், ரிலீஜியன், ரேஸ்னால தான் நடக்கணும் இல்லை. அவனை எனக்கு பிடிக்கல, அவன் மேலே எனக்கு பொறாமல் இருக்குது அப்படின்னா அவன் கண்டிப்பாக என்ன செய்வான், இன்இக்வாலிட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கீழே டிஸ்கிரிமினேஷன் என்ன மீன்னா, கேஸ்ட்டு, கலர், ஜெண்டர், ரிலீஜியன், ரேஸ் இதையெல்லாம் மைண்டில் வச்சு பண்ணால் அது பெரிய டிஸ்கிரிமினேஷன். ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் நமக்கு ஒரு ஆர்டிகல் சொல்லுது. என்னன்னா ஆர்டிகல் 15(1) ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். த ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த ஸ்டேட், அதாவது நம்மளுடைய இந்தியன் ஸ்டேட் வந்து டிஸ்கிரிமினேஷனுக்கு இடம் கொடுக்கல. கிரவுண்ட்ஸ் அண்ட் ரிலீஜியன்னாலேயோ, ரேஸ்னாலேயோ, கேஸ்ட்னாலேயோ, செக்ஸ்னாலேயோ, பிளேஸ் ஆஃப் பர்த்னாலேயோ நம்ம நாட்டில் கண்டிப்பாக டிஸ்கிரிமினேஷன் நடக்காது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அப்படி நடந்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே, ரேஸுங்கிறது கலர். ஓகேவா? ரேஸ் இல்லையா, ரேஸுங்கிறது கலர். ஓகே, இப்போ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனா என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் வேதிக் வர்ணா சிஸ்டம், ஏர்லியர் ஃப்ளெக்சிபிள், ஆக்குபேஷன் பேஸ்டு, லேட்டர் ரிஜிட், பர்த் பேஸ்டு. ஓகே, இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நம்ம நாட்டில் நிறைய இருக்குது. இதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் பெரியவங்களுக்கும் கிடையாது, நிறையா சின்னவங்களுக்கும் கிடையாது, நிறையா படிக்கிறவங்களுக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது எங்கே வந்துச்சுன்னா வேதிக் பீரியட்னு சொல்லுவாங்க. வேதிக் பீரியட்
வேத காலம்னு நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். அந்த டயத்தில் வர்ணா சிஸ்டம்னு ஒரு ஒரு சிஸ்டம் வந்து அறிமுகமாகுது. என்ன அப்படின்னா, அந்த சிஸ்டம் எதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இந்த தொழில் செய்கிறவங்க இவங்க, இந்த தொழில் செய்கிறவங்க இவங்க. அப்போ ஆக்குபேஷன் பேஸ்டு அந்த வர்ணா சிஸ்டம் பிரிக்கப்பட்டது. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்சிஆர்டி புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டு மேலே வந்து பிராமின்ஸ், அதுக்கடுத்த வந்து வைஷ்ணவர்கள், அதுக்கடுத்த வந்து இந்த போருக்கு போகிறவங்க, அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒர்க்கர்ஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தலிட்ஸு, இந்த மாதிரி ஆர்டர் படுத்திருப்பாங்க. இந்த மேலே இருக்க பிராமின் வந்து இந்த வேலையை செய்கிறவங்க, அதுக்கடுத்து இந்த வேலையை பார்க்குறவங்க இந்த போருக்கு போகிறவங்க, வைஷ்ணவர்கள் என்ன சொல்கிறது ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்குபேஷன் பேஸ்டு. இது எப்படி லேட்டர் வந்து பர்த் பேஸ்டாக மாறுது அப்படின்னா, ஒரு பேச்சு வழக்கில் நம்மளை அறியாமலே ஒரு விஷயம் மாறும். அந்த மாதிரி இந்த விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, தொழிலால் பிரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அடுத்த அது பிறப்பாலையும் அதே மாதிரி பிரிக்கப்பட்டுருச்சு. அதான் இங்கே பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இப்போ எலக்ட்ரீஷியன் தான் சொல்ல முடியும், பிளம்பர் தான் சொல்ல முடியும், டாக்டர் தான் சொல்ல முடியும். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பட் ஆனால் அவனுக்கு பிறக்கிற குழந்தையும் நீ வந்து இந்த தொழில் தான் செய்யணும், நீ வந்து செருப்பு தைச்சனா செருப்பு தான் தைக்கணும், நீ வந்து பறை அடிச்சனா பறை தான் அடிக்க வேண்டும், நீ வந்து இந்த தொழில் செஞ்சனா துணி துவைச்சனா துணி தான் துவைக்கணும் அப்படின்னு வரும்போது தான் இங்கே பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த வர்ணா சிஸ்டம் தான் இருக்கிற என்டையர் இந்தியாவில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கான ஒரு அடித்தளம். அந்த வர்ணா சிஸ்டத்தை அவன் எதுக்காண்டி வேணால் உருவாக்கியிருக்கலாம், என்ன சொல்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக உருவாக்கியிருக்கலாம். பட் ஆனால் அதுதான் நாளடைவில் டிஸ்கிரிமினேஷனுடைய ரூட் காசாகவே மாறிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதனுடைய புரிதல் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு டைம் இதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேதிக் பிரிவில் வர்ணா சிஸ்டம்னு என்னென்னு போட்டிருப்பாங்க, ஒரு பக்கத்துக்கு போட்டிருப்பாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த வர்ணா சிஸ்டத்துடைய விளைவு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பெரியாருடைய புக்கோ அல்லது அம்பேத்கரோட புக்கோ எடுத்து கண்டிப்பாக படிச்சு பாருங்க. ஒரு புரிதலுக்காண்டி படிச்சு பாருங்க. என்னதான் நடந்திருக்கு, இங்கே என்னதான் நடக்குது, உங்க அறிவுக்கு பெரியார் சொன்ன மாதிரி உங்க அறிவுக்கு உட்படுத்தி எது ரைட்டு எது தப்புங்கிற யோசிக்கிற திறனை வளர்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட் டாமினன்ட் ரீசன் ஃபார் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா சொன்னேன் இல்லையா? ஸோ அதிகபட்சம் டாமினன்ட்கான ரீசன் இங்கே நிறைய ரீசன் இருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் நிறைய ரீசன் இருக்கு, ரிலிஜியன், ரேஸு. ஆனால் இங்கே மோஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது இதனால தான். இதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி அப்படியே மேலே போக 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 ஒரு மிடில் ஆஃப் த இந்தியா, நார்த்துக்கெலாம் போனோம்னா பயங்கரமாக நடக்கும். இந்த நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சைடு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் கடுமையாக இருக்கும். நம்ம நாடாவது கண்ட்ரோல் பண்ணுது, தண்டனைக்கு உட்படுத்துது. இங்கெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டு அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிட முடியாது. பட் ஆனால் வெஸ்ட்லாம் இந்தியாவில் இருக்க வெஸ்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான என்ன சொல்கிறது கடுமையான டிஸ்கிரிமினேஷன், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை வந்து அப்படியே கொடுத்துறான் கட்டி வச்சு டிஸ்கிரிமினேஷனால. தலித்துங்கிற பார்த்துங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இன்னும் இந்த இந்தியாவை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்தியா அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டேட்டோட எமோஷனல் பாண்டிங்கோ இல்லை தமிழ்நாட்டு மேலே உள்ள பாசமோ தமிழ்நாட்டு மேலே உள்ள பாண்டிங்கோ எந்த இடத்துலையும் இருந்தாலும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடாது. அந்த 29 ஸ்டேட்டும் நம்ம ஸ்டேட்டு தாங்கிற மைண்டில் மட்டும்தான் படிக்கவே ஆரம்பிக்கணும். அப்போ தான் இன்டர்வியூவில் கரெக்டான ஆன்சரை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இவரை பற்றி ஏன் இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா இவர் ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்கு அகைன்ஸ்டான ஒரு என்ன சொல்கிறது ஏகப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு. அதனால தான் இவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஃப்ரம் அப்ரோஸ்டு கம்யூனிட்டி, அதாவது தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டி, ஃபாட் அகைன்ஸ்ட் கேஸ்ட் சிஸ்டம்க்கு அகைன்ஸ்டாக இருந்தவர். இவர் தான் நம்மளோட டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் சேர்மேன். இவர் தான் ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவர் தான் பாரத் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காரு 1990. பாரத் ரத்னா அவார்டு 1990 வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ அம்பேத்கரை பற்றி 5 லைனில் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் அம்பேத்கரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நாடு இந்த அளவுக்காவது இருக்கு அப்படின்னா அதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய காரணம். டாக்டர் அம்பேத்கர் வந்து மிகப்பெரிய காரணம். ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்ததுக்கும் சரி, இன்னும் ஃபாலோ அப் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் சரி, இவர் ஒரு மிகப்பெரிய காரணம்.
ஆனால் இவரை பற்றி புரிதல் இல்லாமல் பல பேர் இங்கே இருக்காங்க. ஸோ பெட்டர் நான் சொன்ன மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்த நான் சொன்னேன் இல்லையா, நம்ம என்னைக்குமே ப்ரீஜுடிஸ் பண்ணக்கூடாது. அது யாராவனா இருக்கட்டும், A to Z தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அறிவு என்ன சொல்லுதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? அடுத்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஆண் பெண் டிஸ்கிரிமினேஷன் இங்கேயும் இப்பவும் இருக்கு. இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தனாருக்கு 1200 சம்பளம் கொடுத்தா அதே ஒரு லேடிஸ்க்கு வந்து 800 700 தான் சம்பளம் போகுது. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் இன் பிட்வீன் மென் அண்ட் உமன் இன் ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமி அண்ட் பாலிசிஸ். ஏற்கனவே சொன்னேன், ஹெல்த் வைஸாக மென் அண்ட் உமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஜுகேஷனு, எக்கனாமி, பாலிடிக்ஸ் இந்த எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் நாட் அலவுட் டு ஹையர் எஜுகேஷன், ஃபோர்ஸ்டு இயர்லி மேரேஜ், ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ இதெல்லாம் இங்கே நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் பொண்ணை எதுக்குப்பா படிக்க வைக்கிற, கல்யாணம் பண்ணி கொடுத்தியா, டக்குன்னு இன்னொருத்தங்க வேலை பிடிச்சி கொடுத்தியா அப்படின்னா இருக்கணும், இன்னும் அட்வைஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ்டு இயர்லி மேரேஜ், அந்த பொண்ணுக்கு அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட என்ன சொல்கிறது ஒரு பக்குவமே வந்திருக்காது. டக்குன்னு அப்படியே 12th முடிஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இங்கே நடக்குது. ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் கேர்ள்ஸ், இன்னுமே என்ன சொல்கிறோம், சமுதாயத்தில் நடக்கிற நிறைய குற்றங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம், ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்கோம், சமுதாயத்தை குறையாக சொல்லலை. ஸோ ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் கேர்ள்ஸ் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்து ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், மதம் சார்ந்த டிஸ்கிரிமினேஷன். அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் நடக்குதா இல்லையா? மதம் இன்னும் இந்து முஸ்லீம் சண்டை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் இந்து கிறிஸ்டின் சண்டை போட்டே இருக்கோம். இன்னும் கிறிஸ்டின் முஸ்லீம் மாதிரி தான் என்ன சொல்கிறது சண்டைகள் அதுவும் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் இங்கே இந்து முஸ்லீம் சண்டை அதிகபட்சமாக நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு ரூட் காஸ் என்ன? இப்போ பாகிஸ்தானுக்கு ஜம்மு காஷ்மீர் தேவை. இந்த பக்கம் இந்து முஸ்லீம் பிரச்சனையில் என்ன சொல்கிறது, பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா காஷ்மீருக்காக பல தடவை உள்ளே வந்து நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ண விஷயத்தில். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, ஒரு 70% ஆஃப் பீப்புள் இந்தியாவில் வந்து இந்து, சரிங்களா? ஒரு 70% வச்சுக்கலாம். ஒரு 70% இந்து மக்கள் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்துப்போம். முஸ்லீம் வந்து ஒரு 15 to 20%, கிறிஸ்டின்ஸ் கொஞ்சம் பேர், மற்ற ரிலிஜியன்காரங்களாம் கொஞ்சம் பேர். இந்த நாடு, இந்த இந்திய நாடு, இதை வழிநடத்தக்கூடிய அந்த சட்டம், கான்ஸ்டியூஷன்ல அம்பேத்கர் எழுதின விஷயங்கள் என்னன்னா, இந்த நாடு எந்த மதத்திற்கும் சொந்தமானது அல்ல, எந்த மொழிக்கும் சொந்தமானது அல்ல, எந்த கேஸ்டுக்கும் சொந்தமானது அல்ல. இந்த இந்தியால எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வேணாலும் வந்து வாழலாம், சந்தோஷமா வாழலாம், அவங்க மதத்தை பின்பற்றி வாழலாம், அவங்க மதத்தை போதனை செஞ்சு வாழலாம். இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த விஷயத்துலேயும் நிறைய பேர்த்துக்கு இருக்க பிரச்சனைகள் என்னன்னா, இந்தியாங்கிறது வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம், முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் இங்கே வந்து சும்மா பிழைக்க வந்தவங்க, போக வந்தவங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. அதிகபட்ச மக்கள் வாழ்ற ஒரே காரணத்துக்காக அந்த இடத்தை என்ன செய்ய முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. அதான் சட்டம் சொல்லுது. 80% மக்கள் வாழ்ந்தாலும் இந்த நாடு உன்னுடைய ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியனுக்கான நாடு கிடையாது. நிறைய பேர் இன்னும் ஒரு கிளாரிட்டி சொல்லணும்னா, இந்துக்கள் அதிகம் இருக்கனால தான் இந்தியானே பேர் வந்துச்சு, இந்து இந்தியா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு இந்தியா அப்படிங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னா, நமக்கு இண்டஸ் சிவிலைசேஷன் படிச்சிருப்போம். அந்த இண்டஸ் ரிவர் பக்கத்துல மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செட்டில்மெண்ட் ஆகி நாகரிக வளர்ச்சி அடைகிறாங்க. அந்த இண்டஸ் ரிவருக்கு பக்கத்துல வாழ்ந்த மக்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி மேலே கீழே அப்படியே 4 சைட்லையும் ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. அந்த மக்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காக மற்ற நாட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த இண்டஸ் ரிவருக்கு பக்கத்துல வாழ்ந்தனால இண்டஸ் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது பேச்சு வழக்குல மாறி ஹிந்துஸ்தான் அப்படின்னு மாறுது. ஹிந்துஸ்தான் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் மீனிங் ஆஃப் ஹிந்து. ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது இண்டஸ் உடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கிரீக்லையும் கிரீக்ல தான் நினைக்கிறேன், ஹச் வந்து அவங்களுக்கு கிடையாது, ஹச்சுங்கிற வேர்டு அவங்க யூஸ் பண்றது கிடையாது. அதனால ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது இந்துஸ்தானா மாறுச்சு. இந்துஸ்தான் அப்படிங்கிற வேர்டு அப்படியே
டைம் ஆக ஆக ஷார்ட் ஆகி மாறி இந்தியா அப்படின்னு வந்து நிற்கிது. இந்த இடத்துல ஹிந்துங்கிற வார்த்தைக்கு பேச்சே கிடையாது. இந்த இடத்துல அவங்க ரிலீஜியனை எந்த இடத்துலையும் மீன் பண்ணவே இல்லை. இந்தியான்னு பேர் வச்சதுக்கும் இந்து ரிலீஜியனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இண்டஸ் ரிவர் பக்கத்துல நாகரிகம் ஆரம்பிச்சனாலதான் நமக்கு இந்தியான்னு பேர் வச்ச ஒழிய இந்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு இந்தியான்னு பேர் வரவே கிடையாது. சரிங்களா? அதனால இண்டஸ் ரிவர்னாலதான் இந்தியா, ஹிந்துனால இந்தியா கிடையாது. இதுல ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேள்வி யூபிஎஸ்சிலையோ எங்கேயாவது கேட்கும்போது டக்குன்னு நம்ம வந்து ஒரு சென்சேஷனல் கேள்வியை சொல்லிடவே கூடாது. இப்போ இப்போ யூபிஎஸ்சி இன்டர்வியூல கேட்குறாங்க, ஒய் வி ஹாவ் த நேம் ஃபார் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா டக்குன்னு ஒன்று இங்கே வந்து வி ஆர் 70% ஹிந்து அதனால தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் தட் நேம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. இவனெல்லாம் நாளைக்கு ஐஏஎஸ் ஆக்கணும்னா இவன் நாளைக்கு தனி நாடு கேட்பான், முஸ்லீமே கிருஷ்ணே வாழ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான் அப்படின்னு நம்மளையுமே என்ன செஞ்சிருவாங்க, ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு கோஷ்டி கூட நம்மளையும் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதனால அங்கே ரொம்ப தெளிவாக சொல்லணும், இந்தியாவுக்கு இந்தியான்னு ஏன் பேர் வந்துச்சு, இந்துக்கள் 70% இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷன் இப்படி தான் சொல்லுது, அதனால இந்த நாடு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உரிய நாடு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை கொடுத்தா மட்டும்தான் நம்ம மேலே ஒரு இம்ப்ரெஸ் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஓகே. கான்ஸ்டியூஷன் என்ஷூர்ஸ் ஈக்குவாலிட்டி irrespective ஆஃப் ரிலீஜியன். கான்ஸ்டியூஷன் என்ஷூர்ஸ் ஈக்குவாலிட்டி உறுதிப்படுத்துது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்ன செய்யுது, ஈக்குவாலிட்டி இங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்துது, irrespective ஆஃப் ரிலீஜியன். ஸ்டில் சீன் இன் சம் பிளேசஸ் ஈவன் இன் வர்ஷிப் ஏரியாஸ். ஸ்டில் இன்னும் ஆனால் நம்ம என்ன செஞ்சு தான் இருக்கோம், ரிலீஜியனால பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. ஈவன் இன் வர்ஷிப் ஏரியா, பாபர் மசூதி பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் இந்து கோயில்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களே. அடுத்த சோசியோ எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் நாட் ஷேர்டு ஈக்குவலி. லோ இன்கம் ஏரியாஸ், லோ இண்டஸ்ட்ரியல் growth, லோ ப்ரொடக்டிவிட்டி, லோ ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெவலப் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடம் எப்படி டெவலப் ஆகுதோ அதை பொறுத்து தான் அங்கே இண்டஸ்ட்ரியல் growth ஆகும், அங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், அங்கே ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்கும். எந்த இடத்துல பணப்புழக்கம் அதிகமாக இருக்கோ அங்கே தானே ஹியூமனும் டெவலப் ஆகும், அதான் சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வித் லோ லிட்ரஸி ஆஃபன் ஹாவ் லோ செக்ஸ் ரேஷியோ. எங்கே லோ லிட்ரஸி படித்த கம்மியான படிப்பு இருக்கோ அங்கே வந்து ஹாவ் லோ செக்ஸ் ரேஷியோ தான் இருக்குது பெரும்பாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ரெமிடியல் மெஷர்ஸ் டு அபாலிஷ் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். சரி, அப்போ என்னென்னலாம் பண்ணி இந்த இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷனை அபாலிஷ் பண்ண முடியும் அப்படின்னா we have lot of options. ஃபஸ்ட்டு ஆக்சஸ் டு குவாலிட்டி ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் எல்லாத்துக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் படிப்பையும் தரதுனால பண்ண முடியும். அவேர் ஆஃப் ஜெண்டர் பேஸ், இந்த ஜெண்டர் பேஸை பற்றி ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணும். ப்ரொமோட் உமன் பார்ட்டிசிபேஷன் இன் பப்ளிக் லைஃப். அப்போ பெண்களை முன்னிறுத்தி இப்பயும் நம்ம கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லுது, பெண்களுக்கு தான் ஒரு வேலை இருக்குன்னா கவர்மெண்ட்ல லேடிஸா ஜென்ஸான்னு வரும்போது லேடிஸ் தான் அது போகும், அது தப்பும் இல்லை. ஏன்னா படிப்பு வந்து ரொம்ப வருஷங்களா பெண்களுக்கு கொடுக்கப்படலை. அதை செஞ்சதும் அவங்க அந்த ஆரியர்கள் கோஷ்டி தான், அதில் அவங்க தான் அதை செஞ்சது. அதுக்கப்புறம் தான் அவங்க படிப்பை மட்டும் விடாமல் ஒரு நல்லது இடத்துல கலந்துக்கூடாது, படிக்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணது அந்த ஆரியர்கள் தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் ஒவ்வொன்றா மாறுது. ஓகேவா? ஸோ லேர்ன் அபவுட் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ், மற்ற மதங்களை பற்றியும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு இந்துவாக இருக்க ஒரு நபர் வந்து முஸ்லீம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு முஸ்லீம் வந்து இந்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு சக மனுஷனுக்கு முன்னாடி எந்த மதமும் கணக்கு தெரியக்கூடாது. ஒரு சக மனுஷன் அடிபட்டு கிடக்குறான்னா இந்த 3 ஃபாலோ பண்ணணும். ஆனா இதை விட ஒரு பெரிய விஷயம் பெரியார் சொன்னதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? பகுத்தறிவு. நம்ம எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எதை வேணாலும் போதிக்கலாம், எதை வேணாலும் கும்பிடலாம். ஆனா பெரியார் சொன்ன பகுத்தறிவு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், அறிவு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கான்னா அவனை பார்த்து கலங்காத மனசு நீ எந்த ரிலீஜியனா இருந்தா நம்ம என்ன, இந்துவா இருந்தா என்ன, முஸ்லீமா இருந்தா கிறிஸ்டினா என்ன. அப்போ சக மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, சக மனுஷன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறான், சக மனுஷன் ஒரு உயிருக்கு போராடுறான், இல்லை சக மனுஷன் ஒரு கஷ்டத்துல இருக்கான்னா அப்போ இந்த அறிவு சொல்லணும், போய் உதவி செய்யுது. அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அதனாலதான் இன்னைக்கும் பெரியார் அசைக்க முடியாத அவருடைய சிந்தனை இன்னும் என்ன சொல்றது மேலோங்கி நிற்குது. அடுத்த கம்யூனிட்டி ட்ரைனிங், நோ கேஸ்ட் ரிலீஜியன் ஜெண்டர் பேஸ். அடுத்த சோசியல் வித் ஆல் குரூப்ஸ், எல்லாத்துக்கூடையும் பழகிறதுக்கான இது. என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் லா எஃபெக்டிவ், இப்பயும் எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி ட்ரைனிங்கிறது எல்லாத்துக்கூடையும் ஒன்றாக உட்காந்து ஜெண்டர் பேஸ் இல்லாமல் சேர்ந்து
என்ன சொல்கிறது, உறவாடுறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்த அச்சீவர்ஸ் கீ பாயிண்ட்ஸ் இது எல்லாமே புக்கில் கொடுத்துருக்கு. பட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். திடீர்னு இதுலேருந்து கேள்வி வரலாம் இல்லையா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவருடைய இது என்னென்னா, இவர் தான் நம்மளுடைய பீப்புள் பிரசிடென்ட்டு, மிசைல் மேன்னு சொல்கிறோம். பாரத் ரத்னா அவார்டு வந்து 1997 வாங்கியிருக்காரு. ஆத்தரைஸ் இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயருங்கிற அந்த புக்கை எழுதினார். இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படிங்கிற இதையும் எழுதியிருக்காரு அவர். ஓகேவா. ஆத்தர்ட் இந்தியா 22, ஆமாம் ஆத்தர்ட் இந்தியா 22, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட் மைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவர் தான் ஆத்தர். இந்த 3 புக்கும் எழுதினது. எஸ் இளவழகி ஃப்ரம் போர் பேக்ரவுண்ட் வந்தவங்க ஓல்டு வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப்பை 2008 வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் வந்து கிரிக்கெட்டுக்கு இருக்க மவுஸ் வந்து எப்போவுமே மற்ற கேம்ஸுக்கு இருக்கிறதில்ல. பாருங்கள், ஒரு இளவழகின்னு ஒரு பொண்ணு வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஸ் 2008 வாங்கியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன தெரியுது, புக்கில் படித்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த விஸ்வநாத் ஆனந்த், இவரை பற்றி நமக்கு ஓரளவு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா 1988, 5 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன். 5 டைம்ஸ் ஜெயிச்சதுனால நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு 1991 to 19. இந்த அவார்டுலாம் ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? பாரத் ரத்னா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு, இதுக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சும்மா அவார்டு வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது மட்டும் கிடையாது பெருமையோட. இது எல்லாத்துக்குமே இதோட சேர்த்து நிறைய என்ன சொல்கிறது, ரிலாக்ஸேஷன் வரும். நமக்கு ட்ராவலில் இருக்கட்டும், நமக்கு வந்து எல்லா விதமான இதுலேயும் முன்னுரிமை, வேலை வாய்ப்பில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் முன்னுரிமை இருக்குது. அதுக்கப்புறம் மாரியப்பன் தங்கவேலு, இவர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பேரா ஒலிம்பிக் கோல்டில் 2016 வாங்கினார். ஓவர் கேம் டிசபிலிட்டி, ஹை ஜம்ப், T42 இதில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அடுத்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஈக்வாலிட்டி. கான்ஸ்டியூஷன் எ செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் டு கவர்ன் ஏ கண்ட்ரி. இது ஒரு செட் ஆஃப் அடிப்படை ரூல்ஸ். கான்ஸ்டியூஷன்னா செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரூல், அடிப்படை ரூலெல்லாம் ஒரு செட்டாக ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எழுதப்பட்டது. இது எதுக்குன்னா கண்ட்ரியை கவர்ன் பண்ணுறதுக்கு, வழி நடத்துறதுக்கு. ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இங்கே வந்து தீண்டாமை ஒழிச்சாச்சு. ஆர்டிகல் 51 எகென்ஸ்ட் நம்பர் நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். என்ஷூர்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி அண்ட் ஃப்ரீடம். இங்கே இந்த நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே பலவிதமான டைவர்சிட்டி இருக்குது, அதாவது பலவிதமான டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. என்ன சொல்கிறது, மத ரீதியாக, மொழி ரீதியாக. பட் ஆனால் எல்லாமே இங்கே மதிக்கப்படணும், எல்லாத்துக்கும் சுதந்திரமும் இருக்குது. அதான் அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், டு ஸ்பீக் லாங்குவேஜ், டு செலிப்ரேட் ஃபெஸ்டிவல், டு எக்ஸ்பிரஸ் வியூஸ். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இதோட சம்மரி லெசன் கிட்டத்தட்ட முடிஞ்சு. ப்ரீடிக்ஷனாக என்ன பார்த்தோம், ஒரு விஷயம் தெரியாமலே நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது. ஸ்டீரியோடைப்புங்கிறது அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. டிஸ்கிரிமினேஷனுங்கிறது அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். இன்இக்வாலிட்டிங்கிறது லேக் ஆஃப் ஈக்குவல் சோஷியல் ஆர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். அதில் ஒரு டிஃபரன்ஷியேட் காட்டுறது. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் கைடிங் எ நேஷன். எண்ட். அவ்வளோதான். ஸோ இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்கை படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட டைரெக்டாக இந்த நோட்ஸ் அப்படியே பார்த்து எழுதிடுங்க. டைம் வேஸ்ட்னு கிடையாது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்படியே எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்த்துருவோமா? ஒரு 10 பக்கம் கூட வராதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு படிச்சிடலாம். அதுதான் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம மைண்டில் இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.